உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களினின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்கப் பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். நாம் எதுவுமே செய்யாத போதும் மற்றவர்கள் தங்கள் சொந்த புரிதல்களால் நம்மை எதிரி என்றெண்ணி, எரிச்சல்களால் தாக்கி, பொறாமையினால் தீமை செய்து, கெடுதல்களால் அவமதித்து, போற்றி மனப்பான்மையால் அநீதியாய் நடத்தப்படும் இது போன்ற சூழல்களில் கடவுளின் கருணையால் மட்டுமே நம்மை காக்க முடியும். மேலும் கடவுளுடைய பலம், கருணை மற்றும் பாதுகாப்பு என்பது உடலளவில் மட்டுமல்ல, கடுமையான பிரச்சனைகளால் நாம் அழுத்தப்படும் சூழலில் நம் உடல், ஆன்மா மற்றும் மனம் என்பதிலும் செயல்படக்கூடியது. இவை கிடைப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த வழி இறைவனிடம் வேண்டுதல் செய்வது. எனவே நாம் இல்லாத இடத்திலும் என்ன நடக்கிறது என்று அறிந்தவரிடம் பாதுகாப்பை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அவர் நிச்சயம் நம்மை கண்மணியைப் போல காத்தருள்வார்.